வேலும் மயிலும் துணை. தேவலோகம் செல்லல். அருணகிரியாரும் தாம் கூறியது போல் அண்ணாமலை கோவில் கோபுரத்தில் தமது பூத உடலை விட்டு அங்கு இறந்து கிடந்த ஒரு கிளியின் உடலில் பிரவேசித்து தேவலோகத்திற்கு கிளி ரூபமாக சென்றார். அரச கட்டளைப்படி காவலாட்கள் இரவு பகலாக அருணகிரிநாதரின் பூத உடலை காத்திருந்தனர். இதனை அறிந்த சம்பந்தாண்டான் பின்வருமாறு எண்ணலானான். அருணகிரியாருடைய பூத உடலை காவலர்கள் காத்து வருகின்றனர். எனவே நாம் நேரடியாக சென்று அவருடைய பூத உடலை எரித்துவிட முடியாது. மன்னன் நம்பும் வண்ணம் ஒரு சம்பவத்தை உண்டு பண்ணி அதையே அஸ்திவாரமாக வைத்துக்கொண்டு அருணகிரியாரின் உடலை எரிக்க வேண்டும். அந்நியில் மன்னன் உள்பட யாவரும் நம்மை சந்தேகங் கொள்வார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. தர்ம நெறியில் நிற்பவன் போல் இருந்து நாம் நினைத்ததை செய்ய வேண்டுமென மன உறுதி கொண்டான். உடனே இரவோடு இரவாக காவலர்கள் அறியா வண்ணம் ஓர் இறந்த கிளியை அண்ணாமலை கோபுர வாயிலில் வைத்துவிட்டு வந்தான். மறுநாள் காலையில் காவலர்கள் இறந்து கிடந்த கிளியினை நோக்கி, ஒரு வேளை கிளி ரூபத்தில் விண்ணுலகம் சென்ற அருணகிரியாகவே இருந்தாலும் இருக்கலாம். எதற்கும் நாம் கிளியை மன்னனிடம் எடுத்துச் செல்வோம் என்று கிளியினை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார்கள். திட்டமிட்டு செய்த காரியமாதலினால் முன்னதாகவே சம்பந்தாண்டான் அரண்மனையை அடைந்து மன்னனிடம் பேசிக்கொண்டிருந்தான். அவ்வேளையில் காவலர்கள் இறந்த கிளியுடன் வந்து, அரசே, கோபுர வாயிலில் இவ்விறந்த கிளியை கண்டோம் என்று உரைத்தார்கள். இதை கேட்ட சம்பந்தாண்டான் ஒன்றும் தெரியாதவன் போல் இறந்த கிளியினை நோக்கி, அந்தோ கெட்டோம், இது கிளி உருவத்தில் சென்ற அருணகிரியாராகவே தான் இருக்க வேண்டும் அரசே. இதில் சிறிதேனும் ஐயமில்லை. கற்பக மலரை கொண்டுவரச் சென்ற அருணகிரியார் அதனை அடைய முடியாமல் மீண்டும் தங்களை கண்டு பேச நாணமுற்றவராய் கிளி ரூபத்தினின்றே உயிர் துறந்திருக்கலாம். அந்நியில் கோபுர வாயிலில் கிளி இறந்து கிடக்க நியாயமில்லை. தவிர அருணகிரியார் உண்மையான யோக சக்தியை அறிந்தவரும் இல்லை, அடைந்தவரும் இல்லை. இதனை தெரிந்தும் யாம் முன்பு இவருக்கு எல்லா சக்திகளும் உண்டு என்று உம்மிடம் கூறினோம். காரணமோ வெனில், நீர் இவரை கற்பக மலர் கொண்டுவர செய்யவும் அதன் மூலமாக இவருடைய சக்தியானது எந்த அளவிலிருக்கிறது என்பதை உமக்கு எடுத்து காட்டவுமேயாகும். அவர் உபாசித்து வரும் அற்ப தேவதைகளே அவரை கொன்று இருக்கவும் கூடும். அல்லது இவ்வளவு நாள் வரையிலும் மன்னனின் ஆதரவையும் அன்பினையும் பெற்ற நாம் மீண்டும் பெற முடியாமல் போய்விடுமோ என்ற மனோ ஏக்கத்தினாலும் உயிர் துறந்திருக்கலாம். எதற்கும் வழி உண்டு. ஆனால் நன்றாக ஆலோசித்து பார்க்கும் கால் அருணகிரியார் இறந்ததோ வெனில் முற்றிலும் உண்மை. அவர் வருவார் வருவார் என்று நாம் காத்து கொண்டிருந்தால் முடிவில் நமது எண்ணம் கானல் நீர் போல் ஆய்விடும். மேலும் பிறப்புண்டேல் இறப்புண்டு என்று இருப்பதால் இவருடைய முடிவு காலம் இப்படியாகிவிட்டது. அரசே, வருந்தாதீர். உமது கண்ணொளியை மீண்டும் யான் வரவழைக்கின்றேன். மனக்கவலையை விட்டுவிடுங்கள். யாம் உபாசித்து வரும் தேவி அன்னை பராசக்தியே ஆவாள். அவள் இல்லையேல் இவ்வுலகமே இல்லை, ஏன் எதுவுமே இல்லை. அன்னையின் திருவருளினால் மீண்டும் நீர் உமது பார்வையை பெறுவீர். இதனை ஒட்டி நாளையே யாம் நமது பூஜையை தொடங்குவோம். இதற்கு முன்பாக அண்ணாமலை கோவிலில் கோபுரத்தில் இருக்கும் அருணகிரியாரின் சடலத்தை அகற்றி அதனை முறைப்படி அடக்கம் செய்வோம். அதுதான் முறை என்று மிகவும் நல்லவன் போல் மன்னனிடம் கூறினான்.
அரசனோ வெனில் கண் பார்வையை இழந்தவனாக இருந்தமையால் எதையுமே நன்றாக ஆராய்ந்து உண்மையை அறிந்து கொண்டும் அதற்கு ஏற்றபடி காரியங்கள் செய்வதற்கு சக்தியற்றவனாக ஆகிவிட்டான். ஆதலால் சம்பந்தாண்டானின் வார்த்தைகள் மன்னனின் மனதில் முற்றிலும் உண்மை என்றே பட்டது. உடனே மன்னன் அருணகிரியாரின் சடலத்தை கோபுரத்திலிருந்து அகற்றி தக்க முறையில் தகனம் செய்ய கட்டளையிட்டான். அருணகிரியார் இன்றுடன் ஒழிந்தார் என மனம் மகிழ்ச்சியடைந்த சம்பந்தாண்டான் அரசனிடம் தாமே அருணகிரியாரின் சடலத்தை அடக்கம் செய்வதாக கூறினான். மன்னனும் அதற்கு இசைந்தான். சம்பந்தாண்டானுக்கு அருணகிரியாரின் மகிமை நன்றாக தெரிந்தமையால் காலதாமதம் தன் காரியத்தையே கெடுத்துவிடும் என்று விரைவாக கோபுரத்திலிருந்து அருணகிரியாரின் சடலத்தை அகற்றி தகனம் செய்ய தொடங்கினான். நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை.